வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். இம்மாதம் 16ஆம் தேதி பிரான்ஸ் அதிபர் மும்பைக்கு வரவுள்ளதாலும் அதே சமயம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருப்பதாலும் பாதுகாப்பு மற்றும் நெறிமுறைகளில் அனைத்து துறைகளும் சிறப்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மகாராஷ்டிர மாநில அமைச்சர் திரு ஜெய்குமார் ராவல் அறிவுறுத்தியுள்ளார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஆய்வு அறிக்கையில் அமெரிக்காவுடன் செய்யப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்தியாவின் வர்த்தக உபரி ஆண்டுக்கு 90 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. SBI குழுமத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் சௌமியா காந்தி கோஷ் கூறுகையில், தொடக்க கணிப்புகளின்படி இந்திய ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவிற்கு முன்னணி 15 பொருட்களின் ஏற்றுமதியை ஆண்டுக்கு 97 பில்லியன் டாலர் வரை உயர்த்த முடியும் என்றார். மற்ற பொருட்களையும் சேர்த்தால் இந்த வாய்ப்பு எளிதில் 100 பில்லியன் டாலரை தாண்டும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 3ஆம் பகுதியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி வர இருக்கும் நிதியாண்டின் முதல் 5 மாதங்களுக்கான 5396 கோடி ரூபாய்க்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். வானில் ஒரே நேரத்தில் 6 கோள்கள் அணிவகுக்கும் அரிய நிகழ்வை பிப்ரவரி 28ஆம் தேதி பொதுமக்கள் கண்டு மகிழலாம் என்று வானிலை அறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் வெறும் கண்களால் வெள்ளி, வியாழன், சனி மற்றும் செவ்வாய் கோள்களை பார்க்கலாம் என்றும் நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் கோள்களை சக்தி வாய்ந்த தொலைநோக்கி கருவிகளால் மட்டுமே காண முடியும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நடைபெறும் ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு மும்பை வான்கடே மைதானத்தில் நேபாளம், இத்தாலி அணிகள் மோதுகின்றன. இரவு 7 மணிக்கு டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இந்திய அணி நமீபியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.